கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நம்ம ஜெபநேர குடும்பத்தாருக்கு இந்த அருமையான வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நல்ல பதிவு, கர்த்தர் நடத்த போகிற ஒரு வார்த்தை, இந்த மாதத்துக்கான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற ப்ரேயர் டைம் ஃபேமிலி, ஜெபநேர குடும்பத்தார் ஒவ்வொரு பேரும் விசேஷித்தவர்கள். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு இணைத்திருக்கிறார். இன்னைக்கும் இந்த மாதத்துக்கு தேவையான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு ஆயத்தமாக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் ஒரு தூதர்களின் பாதுகாப்பு ஆண்டவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கால்கள் சறுக்காதபடி, நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆமேன் அது பலன் இழந்து போகாதபடி, ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஏசைக்கு சித்தனா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவுகளை கொண்டு வருகிற நாளாக இருக்கிறது. தேவச்சனமே, ஒரு ரெகோபோத்தின் மாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள்ல அநேக காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம். தேவச்சனங்களை, பேதுரு இரவெல்லாம் மீன் பிடித்த பொழுது ஒரு மீன் கூட பிடிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. இப்பொழுது மீன் பிடி என்று சொன்னார். அதே கடல்தான், அதே படகுதான், அதே வலைதான், அதே நபர்தான். ஆனால் மீன்கள் வந்தது. காரணம், அவனிடத்தில் இல்லாத ஒரு விஷயம் அவனிடத்தில் வந்தது. அது வேற ஒன்றுமல்ல, இவ்வளவு நேரம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது தேவனுடைய வாக்குத்தத்தம். இப்பொழுது போடு என்று ஒரு வார்த்தை அவனுக்கு வராமல் இருந்தது. தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் உங்களுக்கு உங்க பிசினஸ்ல வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஜெபத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. இதற்கு பிற்பாடு முயற்சி பண்ணுங்கள். இதற்கு பிற்பாடு ஜெபித்து பாருங்கள். இதற்கு பிற்பாடு கர்த்தரோடு பேசி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை உணர முடியும். தேவஜனமே, கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உணர முடியும். உங்களை கொண்டு சில அசையாத காரியங்களை நிறுவ அவர் சித்தமாய் இருக்கிறார். அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக உங்களை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தேவஜனங்கள் இணைந்து இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எங்களோடு பேசும். என்ன பேசுகிறீரோ நான் கேட்கிறேன் ஆண்டவரே. சாமுவேல் சொன்னார், பேசும் ஆண்டவரே, பேசும். நீர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன், சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நிறைய சொன்னார். சிறுவன் என்று பார்க்கவில்லை, அதிகமாய் பேசினார், ரகசியங்களை பேசினார். இன்னைக்கு உங்களை சிறு கூட்டம் என்று அவர் பார்க்கவில்லை, ரகசியங்களை பேசுகிறார். ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அவர் நினைக்கவில்லை, உடைக்கப்பட்டவர்கள் என்று அவர் ஒதுக்கவில்லை. உங்களோடு பேச ஆவலாய் இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7வது அதிகாரத்துல நம்ம 1-2 வசனங்களை இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை கேட்போம். 9, 10, 11. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், தேவஜனங்கள் எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேவஜனங்களை, ஆண்டவர் நன்மையானது தரப்போகிறார். எத்தனையோ தீமைகளை நீங்க அனுபவித்திருப்பீங்க, எத்தனையோ ஏசேக்கு சித்தனா, எத்தனையோ மாறா அனுபவித்திருப்பீங்க. மதுரமான அனுபவங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரே வேதனை வேதனை வேதனை. தேவச்சனங்களே, அப்படிப்பட்ட கண்ணீரில் நடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு மரத்தை பாருங்கள், அந்த மரத்தில் ஒரு பூ வருகிறது, அந்த பூவிலிருந்து ஒரு காய் வருகிறது. இந்த காயின் அனுபவத்தை யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு கனியின் அனுபவம் உண்டாகும். காய் இல்லாமல் கனி வராது. அதனால எல்லாரும் கனியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நீங்க போன பாதை காய் போல இருந்துச்சா? இதை பாருங்களேன், வாழைப்பழம் எப்படி வருகிறது? அது ஒரு வாழைக்காயாய் மாறி அது காயாய் இருந்துதான் அது பழமா மாறுகிறது. ஆரம்பத்தில் வாழைப்பூ என்று சொல்வார்கள். அந்த பூவெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நிறைய பேர் கூட்டு வச்சு சாப்பிட்றாங்க.
அந்த பூவில் இருந்து என்ன உருவாகிறது? காய் உருவாகிறது. அந்த காய் சின்னதாக இருக்கிறது, வளருகிறது, காயாக தான் இருக்கிறது, மாற்றமே இல்லை. எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பல்லெல்லாம் நாசாயிரும், பல்லெல்லாம் கரை பிடிச்சி போகும். வாழைக்காவை கடித்து பல்லு கெட்டு போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த காய் தான் அடுத்தவர்களை பலவீனப்படுத்தின காய், சுவை இல்லாமல் இருந்த காய் ஒரு காலம் வரும் பொழுது கனியாக மாறுகிறது. தேனை காட்டிலும் அருமையான பழங்களை அது கொண்டு வந்து தருகிறது. அவ்வளோ இனிமையான, சாஃப்டான, திருப்தியான, எனர்ஜெட்டிக்கான நல்ல ஒரு பழத்தை அது கொண்டு வந்து தருகிறது. காரணம், அது பூவாக இருந்தது. அது பூவாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்துச்சு, நிறைய தேனீக்கள் வந்தது. ஆனால் அது காயாய் மாறின பொழுது யாரும் அதை கவனிக்கவில்லை, அதை வெறுத்தார்கள். ஆனால் அது கனியாக மாறும் பொழுது அதை பறித்து வியாபார சந்தையில் கொண்டு போய் பலர் வாங்கி சாப்பிட்டார்கள். அது பல ரீதியில் அது பண்டங்களாக மாறினது. பழம் விதவிதமான பழம், பனானா கேக்காக மாறினது, பல அல்வாவாக மாறினது. பல ரீதியில் அந்த பழங்களை வைத்து பல பஜ்ஜி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல பண்டங்கள் அதிலிருந்து வந்தது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்களில் இருந்து சிறந்தது வெளியே வரப்போகிறது. காயான அனுபவத்தில் இருக்கிற உங்களில் இருந்து கனி வரப்போகிறது என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். 9 வாசிப்போம். உங்களில் எந்த மனுஷனானாலும், எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஜோதிகளின் பிதா. அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது பொல்லாதவர்களாகிய நீங்கள் சொல்லுகிறது. அந்த நாட்கள் அவர்கள் இயேசு இரத்தத்தினால் கழுவப்படாததுனால, இந்த உலகத்துல நீதிமானே இல்லை என்று வேதம் சொல்லுகிறதுனால, அவர்கள் எல்லாரும் பாவிகளா இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆனால் இப்பொழுது தேவ ஜனமே, இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பேரும் பொல்லாதவர்கள் அல்ல, இயேசுவின் பிள்ளைகள். நீங்க யோசித்து பாருங்க, பொல்லாதவர்களாகிய அவர்களே தங்களுடைய பிள்ளைகள் மீனை கேட்டா பாம்பை கொடுக்கல, கல்லை கொடுக்கல. காரணம் என்ன? அவர்களுக்கு பிள்ளைகள் மேல உள்ள அன்பு இருந்துச்சு. பொல்லாதவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் மேல அன்பு இருந்துச்சு. காக்கைக்கு தன் குஞ்சு ஆனாலும் பொன் குஞ்சுன்னு சொல்லுவார்கள். அப்படி என்றால் ஒரு காக்கா கருகரு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனுடைய குட்டிகளை, அந்த குஞ்சுகளை அது கொத்தி கொள்ளவில்லை, அதற்கு ஆகாரம் கொடுக்கிறது. இதே போல தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பொல்லாதவர்களாக இருந்தும் நாம் நம்ம குடும்பத்தை நடத்தினோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதிலும் மேலானதை செய்து கொண்டிருக்கிறோம். அன்று சொல்லுகிறார், இதெல்லாம் காட்டிலும் நம்மளை படைத்தவர், நமக்காக இயேசுவின் ரத்தத்தையே தந்தவர், அவருடைய குமாரனை தந்தவர், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5 கடைசி வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல. சொல்லுங்களேன், பூரண சற்குணர். எப்படி இருக்கிறாராம்? பூரண சற்குணரா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பரிசுத்தர். அவர் அன்பான தெய்வம். அவர் ஒருபோதும் நம்மளை ஏமாற்ற மாட்டார். நமக்கு நன்மையானதை தருவார். கடந்த நாட்களில் 3 காரியங்களை நம்ம ஜெபத்தில் பார்த்தோம் தேவ ஜனமே. ஒன்று, ஆண்டவர் பதிலை ஆம் என்று சொல்லுவார், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுவார், இல்லை என்றால் காத்திரு என்று சொல்லுவார். உங்கள் ஜெபத்திற்கு 3 பதில்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம் என்று சொல்றார்னா அது தேவ சித்தம், இல்லை என்று சொல்றார்னா கொஞ்சம் கூட ஜெபம் தேவைப்படும். அந்த நேரம் சரியில்லாத நேரமா இருக்கலாம், கொஞ்சம் காலம் கழித்து தரலாம், இல்லை என்றால் தராமல் கூட இருக்கலாம். அது நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபிக்குது, ஆண்டவரே எனக்கு சிங்கம் வாங்கி தாங்கன்னு கேட்குது. சிங்கத்தை வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும்? ஆபத்து நடக்கும். இதே போல் ஒரு பிள்ளை அப்பாட்ட போய் கேட்குது, எனக்கு பாம்பு குட்டிகள் வாங்கி தாங்கப்பான்னு கேட்குது. அப்பாவுக்கு தெரியும் இந்த பாம்பு குட்டிகள் ஆபத்தானது.
பிள்ளையை கொத்தி கொண்டு விடும். இதே போல சில விஷயங்களுக்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவார், சில விஷயங்களுக்கு காத்திரு என்று சொல்லுவார். ஒரு அலையிலே சொல்லலாமா? காத்திருன்னு சொல்றாருன்னா ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நம்ம ஆயத்தப்பட வேண்டியது இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய பொருள் ஆயத்தப்பட வேண்டியது இருக்கலாம், நமக்கு வர வேண்டிய லைஃப் பார்ட்னர், இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதற்கு சில ஜெபங்கள் தேவைப்பட சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால தேவஜனமே, ஆண்டவர் எப்பொழுதும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சித்தம் இல்லைன்னா தரமாட்டார், காத்திருக்க சொல்வார், அவ்வளவுதான். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையானதை தருவார். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, நன்மையானதை தருவார். நன்மையானதை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். எங்க கூட சேர்ந்து நிறைய பேர் விசுவாசத்தில் எழும்பி இந்த மாசம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில நன்மையானதை, உங்க விசுவாசத்தை அனல் பறக்க வைத்து பெற்றுக் கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க இந்த மாசம் சில நன்மைகளை தட்டணும். இந்த மாசம் சில எல்லைகளில் உங்க கால் வைக்கப்படணும். இந்த மாசம் நீங்க எழும்பி சாதிக்கணும். பல ஆண்டுகளாக தடைப்பட்ட நன்மைகள், 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு இந்த மாதம் திறக்கணும். தேவஜனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஜெபிப்பேன்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ரகபோத் எனக்கு கிடைக்கும்னு சொல்றீங்க? எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் செங்கடலை நான் தாண்டுவேன்னு சொல்றீங்க? செங்கடலை நான் தாண்டுவேன். எத்தனை பேர் நான் கடந்ததை கண்டு பயப்பட மாட்டேன்னு சொல்றீங்க? கடந்ததை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்ற விசுவாசத்தை நான் விட மாட்டேன் சொல்றவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இந்த மாசம் சிலதை நீங்க தட்டுவீர்கள், சிலதை இந்த மாதம் நீங்க தட்டுவீர்கள், சிலதை உங்க கையில் கர்த்தர் தருவார், சிலதை உங்கள் கையில் கர்த்தர் சில மேன்மைகளை தருவார், சில மேன்மைகளை கர்த்தர் தருவார். சிலருக்கு யோசேப்பு போல சிறையிருப்பு முடிகிறது, சிலருக்கு யோசேப்பை போல உள்ள சிறையிருப்பு, தேவையில்லாத சிறையிருப்பு, தேவையில்லாத சிறையிருப்பு, சபையில உபத்திரவம், வீட்டுல உபத்திரவம், ஏனே தெரியல. ஒன்னு சொல்லட்டா தேவஜனமே, நீங்க அந்த சிறைக்குள் இருந்ததுக்கு காரணம், அந்த யோசேப்பு அந்த சிறைக்குள் இருந்ததுக்கு காரணம், ஒன்னு அநியாயமா இருந்தான், அந்த அநியாயத்தை நியாயமாய் மாற்ற ஒருவர் அந்த சிறைக்குள் இருந்தார். அந்த சிறையில் இருந்த பொழுது ரெண்டு பேருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். ரெண்டு பேருக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அந்த நன்மையை ஒருவன் மறந்து போனான். ஆனால் அந்த சிறையில் இருந்த அவர் நமது தேவன் அதை மறக்கவே இல்லை. அந்த நபருக்கு நினைப்பூட்டினார். அந்த நபர் திரும்பி யோசேப்பை ராஜாவினிடத்தில் அறிமுகப்படுத்தினான். தேவஜனமே, நீங்க இன்னைக்கு சிறையில இருந்துட்டு இருக்கிறது காரணம் உங்களை உயர்வான இடத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்குள்ள சாவி அந்த சிறைக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம், நான் ஏன் சிறையில இருக்கிறேன், நான் ஏன் சிங்க கபிக்குள்ள இருக்கிறேன், நான் ஏன் அக்னி ஜுவாலைக்குள்ள இருக்கிறேன். ஒரு விஷயம் கூட பைபிளை தெளிவா திறந்து பாருங்க. அக்னி ஜுவாலைக்குள்ளாடி ஒரு கர்த்தர் இருந்தாரு, சிங்க கபிக்குள்ள ஒரு கர்த்தர் இறந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபத்திரவத்தின் ஆழத்துல நான் தனியா இருக்கிறேன் கதற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார் அந்த உபத்திரவத்தின் ஆழத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். தாவீது ராஜா இதை கண்டுபிடிச்சதுனால சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படே. சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரீ என்னோடு இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தேவஜனங்களே, உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற போராட்டங்கள், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற போராட்டங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். உங்களை வெளியே கொண்டு வர்றதற்கு உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையானதை தருவார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நன்மையானதை தருவார். நீங்க செய்ய வேண்டியதை கேட்டுக்கொண்டே இருங்க. தினமும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சோர்ந்து போகாமல் கேளுங்க. அதனாலதான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்.
இடைவிடாமல் ஜெபிக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. தினமும் கேட்டதே கேட்குறேன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்ம ஜெப தூபம் நிரப்பப்படும் பொழுது, நம்ம கண்ணீரின் துருத்தி நிரப்பப்படும் பொழுது, நம்ம அலைச்சல்கள் நினைவு கூறப்படும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரலோகத்தை காசு கொடுத்து அசைக்க முடியாது. பரலோகத்தில் பெரிய மனுஷர்களை வைத்து அசைக்க முடியாது. பரலோகத்தை அசைக்கிறது ஜெபம். பரலோக தேவனுடைய காதுகளில் செல்லுகிறது நமது ஜெபம். அதனால இந்த மாசம் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நன்மையானது உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்க கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயத்தில் தோன்றல. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நன்மை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஊழிய ரீதியில நன்மை, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை, படிப்பே மண்டையில ஏறாத பிள்ளைகள் படிக்க தொடங்குவாங்க. ஆமென். வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போக தொடங்குவாங்க. குடி போதையிலிருந்து விடுதலை உண்டாகும். உங்க ஜெபத்தினுடைய சத்தம் உண்டாகும். தேவ ஜனங்களை இந்த வான வேடிக்கைன்னு சொல்லுகிற ஒரு ராக்கெட்டை வைப்பாங்க. அந்த ராக்கெட்டை கீழே தான் வைப்பாங்க. அந்த ராக்கெட் நம்ம மேலெல்லாம் பட்டுட்டுனா நம்ம தோலெல்லாம் உறிஞ்சிரும். இந்த வான வேடிக்கை உங்கள் ஜெபம் மாதிரி, அதை கீழே ஒரு குழல் மாதிரி, அந்த புட்டினுடைய குழல் மாதிரி பெருசாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டியூப் மாதிரி இருக்கும், தண்ணி குழாய் மாதிரி, பெரிய குழாய் மாதிரி. அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு குழாய் மாதிரி பெருசாக இருக்கும். அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு அதில் தீ வைப்பாங்க. அது சத்தமே இல்லாமல் மேலே போயிட்டே இருக்கும். உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும். வானத்தில் பார்த்தீங்கன்னா வானமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய சத்தத்தோடு வெடித்து, அது அழகாக ஹாப்பி நியூ இயர்னு கூட வரலாம், கிறிஸ்மஸ்ன்னு வரலாம், அப்படியே வெடித்து வானம் ஃபுல்லா அது கிட்டத்தட்ட அந்த ஊருக்கே தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெபம் நீங்க பண்ணும் பொழுது வெளியே கேட்காம இருக்கலாம், நீங்க கண்ணீரோடு இருக்கும் பொழுது வெளியே கேட்காம இருக்கலாம். ஆனா உங்க ஜெபத்திற்கு பதில் வரும் பொழுது ஊர் அறிகிற மாதிரி கர்த்தர் செய்வார். உங்க சபை அறிகிற மாதிரி செய்வார். நீங்க உங்க சொந்தக்காரங்கள் எல்லாரும் காணும்படி செய்வார். நீங்கள் ஜெபித்ததை யாரும் காணவில்லை. தாவீதை பாருங்கள், தனியாக இருந்து உபத்திரவப்பட்டார், சிங்கத்தை அடித்தார், அவர் எல்லா போராட்டத்தையும் ஜெயித்தார். வந்தது ஒரு கரடி வந்தது, அதையும் ஜெயித்தார். ஆடுகளை காப்பாற்றினார். அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி தனியாக கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்த மனிதனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது என்னுடைய வெளியே வருகிற காலம், ஆசீர்வாதம் வெளியே வருகிற காலம், என் ஜெபத்தின் பதில் வருகிற காலம், ஜெபத்தின் சத்தம் வெளியே வரும். தாவீதுனுடைய ஜெபம் சத்தம் வெளியே வந்தது. தேவ ஜனமே, கோலியாத்து கீழே விழுந்தான். எல்லாரும் அதை கண்டார்கள். தாவீதின் தேவனை உயர்த்தினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தனியாக போராடி கொண்டிருக்கலாம். தாவீதை போல தனியாக இருந்து தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். தாவீதை போல ஒரு கரடிகளை எல்லாம் போராடி ஜெயித்து கொண்டிருக்கலாம். சிங்கத்தை ஜெயித்து கொண்டிருக்கலாம். நீங்க செய்த சில சாகசங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினத உங்க குடும்பம், தாவீதினுடைய தகப்பனோ அண்ணமாரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போல நீங்கள் தனிமையில் கடந்து உபத்திரம் பட்டு கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, யார் உங்களை மறந்தாலும் ஒருவர் உங்களை அழைத்தவர், தாயின் கருவில் உங்களை தேர்ந்தெடுத்தவர், அவர் உங்களை மறப்பது இல்லை. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதை வெளியே கொண்டு வந்தார். அந்த கோலியாத்தை நிர்மலமாக்கினார். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை வான வேடிக்கை, அந்த ராக்கெட் வானத்தில் வெடிக்கிறது போல வெடித்து சிதறி அவருடைய ஜெபத்தின் விண்ணப்பம் பதிலாய் வந்தது. எத்தனை பேர் விசுவாச அறிக்கையாக சொல்லுகிறீங்க? என் ஜெபம் வான வேடிக்கையை போல, ஒரு ராக்கெட்டை போல, அது வெடித்து சிதறும். அநேகர் அதை காண்பார்கள். என் தேவன் என்னோடு இருப்பதை அநேகர் காண்பார்கள். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை என்று அநேகர் காண்பார்கள். அநேகருக்கு முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை, என் குடும்பம், என் தொழில், எங்கள் ஊழியம் அபிஷேகம் பண்ணப்படும். கர்த்தர் அதை செய்வார். ஒவ்வொரு பேருக்காக செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் செய்வார். ஒருவரும் கூட தனியாக விட மாட்டார். வேதனையோடு இருக்கிறீங்களா? வீடு ஷிஃப்ட் பண்ண முடியாம கவலையோடு இருக்கிறீங்களா? வெளிநாட்டுல வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்களா? பணம் சேகரிக்கவே முடியலையா? அன்று சொல்ற உங்க பாரத்தை அவர் மேல் வச்சு விடுங்க. உங்க பிள்ளை திருமணம் நல்லா நடக்கும். உங்க பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இயேசு சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க என்று சொன்னார். தேவ ஜனமே, நீங்க வாழ்றதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. வேலை செய்யறதுக்கு மட்டுமல்ல, கிச்சன்ல இருந்து சமையல் செய்து போடுறதுக்கு மட்டும் அல்ல. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். தொடங்குங்கள் அந்த வேலையை.
வேலை செய்கிற நல்ல தகப்பன் தான் நீங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நீங்க சேர்த்து வைக்கிற பணம் நாசாக கூடாது. நீங்க உங்க பிள்ளையை கஷ்டப்பட்டு கட்டி கொடுப்பீங்க, அது அங்க போயிட்டு வாழ விருப்பம் இல்லாம திரும்பி வரக்கூடாதுன்னா நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலிருந்து ஜெபத்தை தொடங்குங்க. அந்த ஜெபம் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அதுதான் உங்க குடும்பத்தை நிலைநிறுத்தும். எல்லாரும் கண்களையும் மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த மாசத்துக்கு தேவையான வார்த்தையை தந்தீங்கப்பா. எதை நீங்கள் செய்ய போறீங்களோ அதை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை அப்படியே நீர் செய்ய போறதுக்காக நன்றி. உங்க ஜனங்கள் பட்ட கண்ணீருக்கு எல்லாம் ஆனந்த களிப்பு கொடுத்து முகத்தை சிரிக்க பண்ணி அவர்கள் முகத்தில் ஒரு ஆண்டவரே முகமலர்ச்சியை உண்டாக்க போறதுக்காக நன்றி அப்பா. அவர்கள் முகங்கள் சிரிக்க போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனங்களே, நம்ம வருஷத்தின் மத்திய பாகத்தில் வந்துட்டோம். இந்த நாட்களில் இருந்து நம்ம அதிகமான திட்டங்களோடு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாடி கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் கேட்குறாங்க, 100 நாள் ஜெபம் பண்ணுவீங்களா, நடத்துவீங்களான்லாம் கேட்குறாங்க. தேவ ஜனங்களே, நம்ம தேவ சித்தத்தின்படி தான் செய்யணும். மனுஷனுடைய சித்தத்தினால எதையுமே செய்ய முடியாது. கர்த்தர் நடத்துன்னு சொன்னால் நடத்திட வேண்டியதான். கர்த்தருடைய நடத்துதல் வராத வரைக்கும் கர்த்தர் நடத்துகிற பாதையில் போக வேண்டும். யோசித்து பாருங்கள், கர்த்தர் சில திட்டங்களை தந்து தினமும் நமக்கு ஜெபத்தை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தினமும் அதில் கலந்து கொண்டு இனியும் புதிய திட்டங்களை தரப்போகிறார். அதனால திங்கட்கிழமை காலையில் அதிகாலை ஜெபத்திலிருந்து கலந்து கொள்ளுங்க. அதில் இன்னும் வரப்போகிற திட்டங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் தனி ஜெபம் கூடும். நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. நெடுநாள் சாபக்கட்டுகள், போராட்டங்களை உடையக்கூடிய சில ஆண்டவருடைய நுணுக்கங்களை அவர் பேச போகிறார். வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இணைந்து கொள்ளுங்க. புதிதாக இணைந்திருக்கிற எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா அதிகாலை ஜெபத்திலையும் எழுந்து ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்ப்பீங்க. 5 மணி அளவில் நம்ம அதிகாலை ஜெபம் போடுகிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அதிகாலையிலையும் இரவு 9 மணி அளவிலையும் நிறைய வசனங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் போட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு இது பலனாக இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்க. அடுத்த வாரத்திலேருந்து புதிய திட்டங்கள் உண்டு. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. முதலாவது திட்டத்தை அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாவது நீங்கள் திட்டத்தோடு இணைந்து கொள்ளலாம். அதனால் தேவ ஜனங்களே, 100 நாள் ஜெபம் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு வேறு திட்டங்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தவறி விடாதபடி எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.